ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம் ராக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லேப்டாப்பில் பட்டன் அழுத்தினா கீழே லைட்டு மட்டும் எரியும், ஆனால் ஸ்க்ரீன் ஆன் ஆகாது. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அழுத்தி இப்படி பார்த்துக்கோங்க. இதே ப்ராப்ளம் தான் உங்களுக்கு இருக்குன்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த பட்டனை 30 செகண்ட் வரைக்கும் அழுத்தி பிடிச்சி கீழே அந்த லைட் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் ஆகுதா? ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் லேப்டாப்பை பின்னாடி திருப்பிக்கோங்க. மொத்தம் 8 பின் மாதிரி போட்டு ஸ்க்ரூ ஆட்டம் போட்டிருப்பாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுங்க. நிறைய பேர் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுறத விட நைஃப் யூஸ் பண்ணலாம். எனக்கு நைஃப் ஈஸியாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஈஸியாக கேட்ட முடிஞ்சிச்சு. பேனா கத்திரிக்கல, அதை வச்சு அழகாக கேட்டுடலாம். அதை கேட்டிட்டேன் பாருங்கள். முதல்ல இந்த சிடி ட்ரைவை கேட்டுங்க. வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இதை கேட்ட கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா, ரேம் ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்தால் வரும், இல்லைனா ரேம் வந்துட்டு போயிருந்தாலும் வரும். இந்த டிஎல்எல் எரர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. GTA 5 இந்த மாதிரி பெரிய கேமை இன்ஸ்டால் பண்ணும்போது டிஎல்எல் எரர் வரும். அது நிறையா வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் அதோட முக்கிய காரணம் ஏன் அந்த எரர் வருதுன்னா, ரேம் வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கும். அதுதான் ஒரே காரணம். நீங்கள் வேறு ரேம் மாற்றிட்டு திருப்பி அந்த கேமை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டிஎல்எல் எரர் வராது, ஐஎஸ் டவுன்னு வரும். அந்த எரர் வராது. டிஎல்எல் எரருக்கு ஒரு வீடியோ அடுத்தது போடுறேன், அது எப்படி சரி பண்ணுறதுன்ட்டு. மேக்ஸிமம் நீங்கள் ரேமை சரி மாற்றினாலே போதும், அந்த எரர் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படி இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லா நெட்டையும் கட்டியாச்சு. இப்போ அழகாக இந்த பேனலையும் பேக் பேனலையும் அழகாக பிரிச்சுடுங்க. லைட்டாக நைஃப் வச்சு இப்படி மேலே தள்ளிவிட்டு அழகாக அப்படி எடுத்துடலாம். இந்த பாருங்கள், எடுத்துட்டு உள்ளே ரேம் இருக்கும், அதை அழகாக எடுக்கணும். அந்த இருக்குது, அந்த 2 கிளிப்பு மாதிரி இருக்கும், அந்த இழுத்தா போதும், ரேம் தானே மேலே வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே எடுத்துக்கலாம். சைடில் 2 பின்னு மாதிரி இருக்கும் சிடி டிரைவ் கீழே, அதை மட்டும் கைட்டிடாதீங்க. இது தாங்க அந்த ரேமு, இவ்வளோ பிரச்சனைக்கு இதுதான் காரணம். இதை நல்லா தொடச்சிட்டு ஒரு தடவை போட்டு பாருங்கள். நல்லா ஒரு துணியை வச்சு ரொம்ப அழுத்தி தொடச்சிடாதீங்க, உடஞ்சிரும். பொறுமையாக தொடச்சிட்டு திருப்பி அதே இடத்துல போட்டு பாருங்கள். ரேமை நல்லா தொடச்சிட்டு கைட்டின மாதிரி திருப்பி போட்டுருங்க. அந்த பின்னு மேலே மெமரி கார்டு மாதிரி இருக்குல்ல, அது உள்ளே வரணும். ஒன்றுமே இல்லாமல் இப்படி இருக்குது, இதுதான் மேலே பார்த்த மாதிரி வரணும். முதல்ல அந்த கிரிப்பை 2 விரலால் இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு அதை அப்படியே அழகாக போட்டுருங்க. போட்டு லைட்டாக அழுத்தி விட்ருங்க. அப்புறம் லேப்டாப் அப்படியே மூடிடுங்க. மூடிட்டு இப்போ ஆன் பண்ணி பாருங்கள். கீழே லைட் எரியுது, ஸ்க்ரீன் ஆன் ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.